ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் ட்ரையாங்கிள்ஸ் ஏபிசி அண்ட் டிஇஎஃப். ஓகே, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, ஏபிசி டிஇஎஃப் இருக்கு. அதுல சி வந்து எஃப்க்கு ஈக்குவலா இருக்கு. கோணம் சி வந்து கோணம் எஃப்க்கு ஈக்குவலா இருக்கு. ஏசிங்கிற பக்கம் டிஎஃப்ங்கிற பக்கத்துக்கு ஈக்குவலா இருக்கு. பிசிங்கிற பக்கம் இஎஃப்ங்கிற பக்கத்துக்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ ஏபி வந்து 4x - 2, டிஇ வந்து 3x - 1 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஏபிசி மற்றும் டிஇஎஃப் முக்கோணங்கள். ஸோ அப்போ ரெண்டு முக்கோணங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிசி. இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க? டிஇஎஃப்னு ஒரு முக்கோணம். ஸோ டிஇஎஃப்னு ஒரு முக்கோணம் எடுத்தாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோணம் சி கோணம் எஃப் இது ரெண்டும் என்னன்னு சொல்லிட்டாங்க? ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இந்த கோணமும் உங்களுக்கு என்னது? ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஏசி ஈக்குவல் டு டிஎஃப். இந்த ஏசியும் இந்த டிஎஃப்பும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. பிசி ஈக்குவல் டு இஎஃப். இந்த பிசியும் இந்த இஎஃப்பும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏபி ஈக்குவல் டு 4x - 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பக்கமும் அதாவது இந்த பக்கமும் ஈக்குவல், இந்த பக்கமும் ஈக்குவல்னா அப்போ கண்டிப்பாக இந்த ஏபிங்கிற பக்கமும் இந்த டிஇங்கிற பக்கமும் என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏபி ஈக்குவல் டு டிஇன்னு நான் சொல்லலாமா? புரியுதா? அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே படமாக வரைஞ்சிருக்கேன். ஏபிசின்னு ஒரு முக்கோணம் சொன்னாங்க, முக்கோணம் வரைஞ்சிட்டேன். டிஇஎஃப்னு ஒரு முக்கோணம் சொன்னாங்க, அதுவும் நான் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஏசி வந்து டிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும், பிசி வந்து இஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே ஈக்குவல்னா கண்டிப்பாக ஏபி வந்து டிஇக்கு ஈக்குவல். ஏபியோட வேல்யூ வந்து 4x - 2ன்னு கொடுத்துருக்காங்க. டிஇயோட வேல்யூ என்னது? 3x - 1ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 4x - 3x வருமா? 4x - 3x ஈக்குவல் டு இங்கே -1 + 2 வரும். -2 இந்த பக்கம் வந்தா அப்போ 4x - 3x என்னது? x. x is equal to -1 + 2 என்னது? 1. அப்போ x ஓட வேல்யூ என்னது? 1. 1ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் எ ஹெமிஸ்பியர் வித் ரேடியஸ் 2.8 சென்டிமீட்டர்? பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2.8 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு அரைக்கோளத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹெமிஸ்பியர்னா தமிழ்ல என்னது? அரைக்கோளம். அப்போ ஹெமிஸ்பியரோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 2π3/r³. இதுதான் என்னது? ஒரு ஹெமிஸ்பியரோட வால்யூம்கான ஃபார்முலா, ஒரு அரைக்கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா. அந்த அரைக்கோளத்தோட ஆரம் வந்து 2.8 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ வால்யூம் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? 2/3. ஸோ 2/3 பையோட வேல்யூ என்னது? 22/7. ஸோ வால்யூம் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 2.8 சொல்லியிருக்காங்க. அப்போ 2.8 இன்ட்டு 2.8. ஸோ 3 டைம்ஸ் எழுதணுமா? 2.8 2.8 2.8ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ கட் பண்ணிங்கன்னா 1 நாள் 4 0.4ன்னு கிடைக்கும். அடுத்து வேறு ஏதாவது கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 3ஆல் கட் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் 28 ஸ்கொயர் உங்களுக்கு என்ன தெரியும்? 784ன்னு தெரியும். அப்படிதானே? 28ஓட ஸ்கொயர் நான் உங்களுக்கு வேதிக் மேக்ஸ் கிளாஸ்லேயே 1லேருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்க சொல்லியிருப்பேன். ஸோ 28 ஸ்கொயர் வந்து 784ன்னு தெரியும். ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 7.84ன்னு கிடைக்கும். இன்ட்டு 2 × 22 44. 44 இன்ட்டு 0.4ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? கீழே ஒரு 3 இருக்குது, அதை மறந்துடாதீங்க. அப்போது 784ஐயும் 44ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு திருப்பி அதை 0.4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் 3ஆல் டிவைட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே 3ஆல் ஹோலாக டிவைட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 784 இன்ட்டு 44. 4 4 16, 32 33, 28 31. ஸோ 31 36. 6 9 4 4 3. ஸோ என்ன வருது? 344 96 வருது. திருப்பி 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 344 96 இன்ட்டு 4. 6 4 24 27 27 2 29. ஸோ 16 2 18 16 1 17. ஸோ 12 1 13. ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுங்க? இங்கே ஒரு 2 டிஜிட், இங்கே ஒரு 1 டிஜிட், டோட்டலாக 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாச்சு. அப்போ 137.894 டிவைடட் பை 3 இருக்கும். ஸோ இதெல்லாம் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 4 3 12 இருக்கும். ஸோ திருப்பி என்ன வரும்? 12 போனால் திருப்பி 5 3 15. 45 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர் வரும். ஸோ இங்கே ஆப்ஷன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 41 இருக்குது, அடுத்து 45 இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லிடலாமா? புரியுதா? இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சேம் நம்பர் 44 தான். அப்போது ஃபஸ்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ண வேல்யூ கிடைச்சிருதுன்னா அதையே அப்படி எழுதி டக்குன்னு இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம்
வெறும் 4ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டு திருப்பி 3ஆல டிவைட் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ இதுல கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரைக்கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா 2π3/r3. இதுதான் வால்யூம்கான கான்செப்ட். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? when 40 is subtracted from 40% of a number. இது ரொம்ப ஃபேமஸான क्वेश्चन, ரயில்வேல அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चन தான். 40% of a number, remainder is 40. ஓகே, ஸோ ஒரு நம்பர் இருக்கு, அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்பர் எதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு இருக்கு, அந்த நம்பருக்கு நான் 40% எடுத்து அதுல இருந்து ஒரு 40 கழிச்சேன் அப்படின்னா மீதி கிடைக்குமா, அதாவது அது போக மிச்சம் என்ன இருக்குமோ அதுதான் மீதியம். ஸோ அப்போ அது 40க்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நம்பர் என்ன, ஒரு எண்ணின் 40%, அந்த எண் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதோட 40% போது 40/100 இன்ட்டு எக்ஸ்ன்னு போடுவேன்னா 40%, 40ஐ கழித்தால், அப்போ இதோட 40%, எக்ஸுங்கிற நம்பரோட 40%, அதுல இருந்து நான் 40 கழிச்சேன் அப்படின்னா எனக்கு மிச்சம் எவ்வளோ இருக்கும்னா 40 இருக்குமா. அதாவது ஒரு நம்பர் எக்ஸ், அந்த நம்பரோட 40% எடுத்து அதில் 40யை கழிச்சேன் அப்படின்னா எனக்கு மீதி என்ன வருமா, 40 வருமா. ஸோ இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து என்னன்னா, அந்த நம்பரை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிட்டு கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ல இருந்து போகிறது. ஸோ 2 விதமாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ல இருந்து போகிறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். ஸோ அந்த நம்பர் வந்து எனக்கு 200. ஓகே, ஸோ 200 தான் கரெக்டானு செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதோட 40% எடுக்கணும். ஸோ 200ஓட 40% எடுக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், 80 வருமா. 200 × 40/100 போடுவீங்க. ஸோ 2 0 கட் ஆகிரும். ஸோ 18 கிடைக்கும். ஸோ 80. ஓகேவா, அதோட 40% எடுத்துட்டேன். அந்த 40%ல இருந்து 40 கழிக்கணும். ஸோ 40 கழிச்சேன் அப்படின்னா என்ன வரும், 80 - 40. ஸோ 40 கிடைச்சிருது. ஸோ மீதி என்ன வருது, 40 வந்துடுது. அப்போ நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்டு. புரியுதா? ஸோ ஒரு நம்பர், அந்த நம்பரோட 40% கண்டுபிடிச்சு அதுல இருந்து 40 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 40 வரணும். அப்படி வந்துச்சுன்னா நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்டு. இது ஆப்ஷன்ல இருந்து போறது. இன்னொரு மெத்தட் என்னன்னா, இந்த எக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது. நீங்க இதுல எந்த மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸ் வச்சு போறது ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்ல ஆப்ஷன்ல இருந்து போற மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதுல என்ன பண்ணலாம், இந்த 40 இந்த பக்கம் கொண்டு போலாமா. இந்த ஈக்குவேஷன்ல இந்த 0 என்ன கட் பண்ணி விட்டுருங்க. 4/10 × x = -40 இந்த பக்கம் வந்தா +40 ஆயிரும், = 80 இருக்கும். இப்போ கட் பண்ணா 1 நாள் 4, 2 நாள் 8. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 20. இந்த 10 இங்க கொண்டு போயிருங்க. 20 × 10, எக்ஸோட வேல்யூ எனக்கு 200 வருது. ஓகே, ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணியும் நீங்க கண்டுபிடிக்கலாம், இல்ல ஆப்ஷன்ல இருந்து போகலாம். ஆனா உங்களுக்கு கான்செப்ட் புரியணும். கான்செப்ட் என்னன்னா, ஒரு நம்பர் இருக்கு, அதோட 40% எடுத்து அதுல 40யை கழிச்சிங்க அப்படின்னா 40 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த நம்பரை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணுங்க. அதோட 40% அதுல இருந்து 40யை கழிச்சிங்க அப்படின்னா 40 கிடைக்குது. இதுதான் கான்செப்ட். ஓகே, சாரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, a trader marked the price of his goods to earn a profit of 20% after giving a discount of 20%. Marked price is how much % more than the cost price ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரக்கூடிய கான்செப்ட். அப்போ இந்த சம்மை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி மார்க் பிரைஸ்னா என்ன, காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கணும். ஓகே, ஒரு வர்த்தகர் 20% தள்ளுபடி வழங்கிய பிறகு, அப்போ தள்ளுபடிங்கும் போது எதுல இருந்து கொடுப்பாங்க, குறித்த விலையில இருந்து கொடுப்பாங்க. அதாவது குறித்த விலை அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா மார்க் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து தான் எப்பவுமே தள்ளுபடி கொடுப்பாங்க. இப்போ மார்க் பிரைஸை 100ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ 20% தள்ளுபடி. அப்போ இதை நான் ஃப்ராக்ஷன்ல எப்படி எழுதலாம், 20% 1/5ன்னு எழுதலாமா. அதாவது பெர்சன்டேஜ் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். பெர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு டேபிள படிக்க சொல்லியிருப்பேன். எங்கன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ அதில் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ 20%, ஸோ 20/100ன்னு போட்டு 1/5ன்னு எழுதுவோம். நான் கொடுத்துருக்க டேபிள படிச்சிருந்தீங்கன்னா 20% பார்த்ததுமே ஃப்ராக்ஷன்ல 1/5ன்னு எழுதியிருப்பீங்க. ஓகே, இப்போ இது என்னது, டிஸ்கவுண்ட். ஸோ தள்ளுபடி கொடுத்தோம்னா கீழே இருக்கிறத நான் என்ன சொல்லுவேன், மார்க் பிரைஸ்ன்னு சொல்லுவேன், குறித்த விலைன்னு சொல்லுவேன். மேலே இருக்கிறது எனக்கு என்னது, தள்ளுபடி. அப்போ 5 ரூபாய் குறித்த விலை உள்ள ஒரு பொருளுக்கு 1 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னா விற்ற விலை என்னது, 4 ரூபாய்.
ஓகேவா? ஒரு பொருளோட குறித்த விலை எவ்வளவுன்னா 5 ரூபாய். நீங்க என்கிட்ட வாங்க வரீங்க கடைக்கு, நான் இப்போ உங்களுக்கு தள்ளுபடி எவ்வளவு கொடுக்குறேன்? 1 ரூபாய் தள்ளுபடி கொடுக்குறேன். அப்ப 5 ரூபாய் பொருளுக்கு 1 ரூபாய் தள்ளுபடி கொடுத்தேன்னா விற்ற விலை எனக்கு என்னவா இருக்கும்? செல்லிங் பிரைஸ் 4 ரூபாய் இருக்கும். ஓகே, சோ அடுத்து என்ன சொல்றாங்க? 20% லாபம் ஈட்டுவதற்காக தனது பொருட்களின் விலையை குறித்தார். ஓகே, 20% லாபம். 20 நான் பிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/5 எழுதலாம். இந்த 20 வேற, இந்த 20 வேற. அப்ப இது வந்து லாபம். எனக்கு லாபம் எதுல பார்ப்போம்? காஸ்ட் பிரைஸ்ல பார்ப்போம், அடக்க விலையில பார்ப்போம். அப்ப 5 ரூபாய் பொருளுக்கு 1 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குன்னா விற்ற விலை எவ்வளவு? 6 ரூபாய். ஓகே, ஸோ அப்போ எனக்கு அடக்க விலை அப்படின்னு தமிழ்ல எழுதிக்கோங்க, இல்லை காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னாலும் இங்கிலீஷ்ல நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடக்க விலை 5, எனக்கு விற்ற விலை என்ன வரும்? 6 வருமா? ஸோ 6 ரூபாய். நல்லா கவனிங்க, இந்த 2 ப்ராசஸ்லையுமே எனக்கு எது சேமு? இந்த 5 ரூபாய் பொருளுக்கு 1 ரூபாய் தள்ளுபடி கொடுத்தாலும் எனக்கு விற்ற விலை என்னது? 4 வருது, 4 பார்ட் வருது, 4 பங்கு வருது. 5 ரூபாய் பொருளுக்கு 1 ரூபாய் லாபம் பார்க்க விற்ற விலை 6 பங்கு வருது, அடக்க விலையை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அப்ப இந்த ப்ராசஸ்ல எனக்கு விற்ற விலை வந்து என்னது? எனக்கு சேம். அப்ப இது ரெண்டையும் நான் ஒரே நம்பரா கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்? 4க்கும் 6க்கும் நான் எல்சிஎம் எடுக்கணும். 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். அப்ப இதை ஃபுல்லா 12ஆ மாத்தணும்னா நான் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை ஃபுல்லா நான் 12ஆ மாத்தணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். மார்க் பிரைஸ்ங்கிறது குறித்த விலை, அடக்க விலைங்கிறது எனக்கு காஸ்ட் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ்ங்கிறது எனக்கு அடக்க விலை. விற்ற விலையை நான் என்ன எழுதுவேன்? செல்லிங் பிரைஸ்ன்னு இங்கிலீஷ்ல எழுதுவேன். அப்போ இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 3 15, 4 × 3 எனக்கு 12. எது? விற்ற விலை 12. அதே மாதிரி இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 × 2 10, அடக்க விலை 10. 6 × 2 விற்ற விலை 12 தான் எனக்கு வருது. ஏன்னா இந்த விற்ற விலையை தான் நான் என்ன பண்ணணும்? ஒரே மாதிரி கொண்டு வரணும். ஓகே, ஸோ ரேஷியோல கொண்டு வந்தாச்சா? இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? குறித்த விலை என்பது அடக்க விலையை விட எவ்வளவு சதவீதம் அதிகம் கேட்டிருக்காங்க. குறித்த விலை எனக்கு எவ்வளவு? 15 ரூபாய். அடக்க விலை எவ்வளவு? 10 ரூபாய். எவ்வளவு அதிகமா இருக்கு? 5 ரூபாய் அதிகமா இருக்கு. ஸோ அடக்க விலையிலிருந்து 5 ரூபாய் அதிகமா இருக்கு. ஸோ இது அடக்க விலை எவ்வளவு அதிகமா இருக்கோ அதை மேல போட்டேன். சதவீதம்னு கேட்டதுனால இன்ட்டு 100 போட்டாச்சு. ஸோ 0 0 கட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 50% அதிகமா இருக்கு. ஸோ 50%ங்கிறது ஆப்ஷன் சி. ஸோ நீங்க இந்த மாதிரி மார்க் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் இது ஒரு ரேஷியோவா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எப்படி கேட்டாலுமே ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த விலை வந்து அடக்க விலையை விட எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்ன கேட்கலாம்? விற்ற விலை வந்து அடக்க விலையை விட எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகம், அந்த மாதிரியும் நாம கொண்டு வரலாம். இல்லைனா மார்க் பிரைஸ்ல இருந்து விற்ற விலை எவ்வளவு அதிகம், இந்த மாதிரி எப்படி கேட்டாலுமே ஒரு ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ புரியுதா எப்படி ரேஷியோவா கன்வெர்ட் பண்றோன்னு? ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல கீழே இருக்கிறது என்ன, மேலே இருக்கிறது என்னன்னு புரியணும். டிஸ்கவுண்ட்னா கீழே இருக்கிறது குறித்த விலை, மேலே இருக்கிறது தள்ளுபடி. ப்ராஃபிட் லாபம்னா கீழே இருக்கிறது காஸ்ட் பிரைஸ், மேலே இருக்கிறது ப்ராஃபிட். ஓகே, ஸோ புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் பேசிக்ல இருந்து டீச் பண்ணியிருப்பேன். இந்த கொஸ்டின்ல பாருங்க, இஃப் எ person buys 15 pencils for ₹12 and sells 12 pencils for 15, find the gain or loss percentage கேட்டிருக்காங்க. ஒருவர் 15 பென்சில்களை ரூபாய் 12க்கு வாங்கி 12 பென்சில்களை ரூபாய் 15க்கு விற்றால் கிடைக்கும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ 15 பென்சிலோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபா. அப்போ ஒரு பென்சிலோட விலை உங்களுக்கு என்ன வரும்? 12/15 வரும். அப்போ என்ன பண்ணலாம்? 0.8 கிடைக்குமா? ஏன்னா 15 8 120. இதை கட் பண்ணீங்கன்னா ஸோ கட் பண்ணும்போது 0.8 ருபீஸ்ன்னு கிடைக்கும். இது ஒரு பொருளோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? 12 பென்சிலை 15 ரூபாய்க்கு விற்கிறான். விற்ற விலை என்னன்னா 12 பென்சிலோட விலை எவ்வளோன்னா 15 ரூபாய். இது வந்து அதோட குவான்டிட்டி, இது வந்து அமௌண்ட். ஓகே, இப்போ விற்கும் போது எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறோம்னா 12 பென்சிலை 15 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகே, அப்போ ஒரு பென்சிலோட விற்ற விலை உங்களுக்கு என்ன வரும்? 15/12 கிடைக்குமா? ஸோ அப்போ கட் பண்ணா என்ன வரும்? 1.25 வருமா? ஒரு 12 12. ஸோ திருப்பி என்ன இருக்கும்? 3 இருக்கும், ஒரு 0 சேர்ப்போம் பாயிண்ட் வச்சுட்டு. ஸோ அப்போ 2 12 24, திருப்பி 5 12 60. ஸோ 1.25 ரூபாய். ஒரு பொருளோட அடக்க விலை எவ்வளோன்னா 0.8. உங்களுக்கு இப்படி பாயிண்ட்ல பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, இது 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா, இது 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா, 2ஐ 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ காஸ்ட் பிரைஸ் என்ன வரும்? இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 80 ரூபாய் கிடைக்கும். விற்ற விலை எவ்வளவு? 125 ரூபாய் வரும். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா?
இப்போ புரியுதா? ஏன்னா பாயிண்ட்ல வச்சு பண்ணும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், பாயிண்ட் எங்க வைக்க அப்படின்னு யோசிப்பீங்க. அதனால என்ன பண்ணிருங்கன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னா 2 பக்கமும் 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 80 ரூபா பொருளை 125 ரூபாய்க்கு விற்கிங்க. அப்போ என்னது லாபம் தானே, அப்போ நஷ்டம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் இந்த ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ணணும், எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 80 ரூபா பொருள், ஸோ எவ்வளோ லாபம் கிடைக்கி, 45 ரூபா லாபம் கிடைக்கா. 80 ரூபா பொருளை 125 ரூபாய்க்கு விற்கிங்க. ஸோ 45 ரூபா லாபம், 45. ஸோ பர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்ட்டு 100 போடலாம். 0 0 கட் ஆகிரும். ஸோ 4 2 8, 5 2 10. ஓகே, ஸோ இப்போ இது பண்ணீங்கன்னா என்ன வரும், 5 5 25, 20 22. ஸோ திருப்பி 5 4 20, 6 4 24. அப்படி கட் பண்ணுங்க. 225 டிவைட் பை 4 ரொம்ப சின்ன நம்பர் தானே. 5 4 20, ஸோ 6 4 24, திருப்பி 2 4 8, 5 4 20. ஸோ 56.25% வந்து என்னவா இருக்கும், லாபமா இருக்கும். ஸோ கெயின் 56.25%. புரியுதா? ஒரு பென்சிலுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு கொண்டு வாங்க, ஒரு பென்சிலோட அடக்க விலை என்னன்னு கண்டுபிடிங்க, அதே மாதிரி ஒரு பென்சிலோட விற்ற விலை என்னன்னு கண்டுபிடிங்க. இதை பாயிண்டா வச்சுட்டுனாலும் நீங்க சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை பாயிண்டா சால்வ் பண்ண எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா முழு நம்பரா மாத்திட்டும் நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, if the difference between the simple interest and the compound interest compounding annually on a certain sum borrowed for 2 years at 8% per annum is 512, then find the sum borrowed. 2 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆண்டுக்கு 8% வீதம் கூட்டினால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 512. கடன் வாங்கிய தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, P into R by 100 the whole square னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. இது வந்து டைரக்டா இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதுதான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், சிஐக்கும் எஸ்ஐக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, ஸோ வித்தியாசத்துக்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல மேக்ஸுக்கு கீழே டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பிரின்சிபல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அதுதானே கடன் வாங்கிய தொகை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 8%. ஸோ 8 டிவைட் பை 100, எத்தனை வருஷம், 2 வருஷங்கிறதுனால நம்ம 2 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஈக்குவல் டு வித்தியாசம் எவ்வளவு, 512 ரூபா. ஸோ 512 போட்டாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பி இன்ட்டு இங்கே என்ன இருக்கு, 8 ஸ்கொயர் இருக்கா, ஸோ 8 இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இது 8 இன்ட்டு 8 டிவைட் பை 100 இன்ட்டு 100ன்னு எழுதுவோம். அப்படிதானே, இப்படி எழுதுவோம். ஈக்குவல் டு 512 இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், இந்த நம்பர் இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, பியை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. பி ஈக்குவல் டு 512 இன்ட்டு 100 இன்ட்டு 100 டிவைடட் பை 8 இன்ட்டு 8ன்னு இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் 8 கியூப் தான் என்னது, 8 கியூப் தான் 512. அப்படிதானே, ஏன்னா நான் 1ல இருந்து 10 கியூப் வரைக்கும் உங்களை படிக்க சொல்லியிருப்பேன். எங்க வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல அட்லீஸ்ட் 1 to 10 கியூப் வரைக்கும் படிக்கன்னு சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் 1ல இருந்து 15 கியூப் வரைக்கும் படிக்க சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணலாமா, டைரக்டா கட் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை தடவை போகும், 8 டைம்ஸ் மட்டும் போகும். ஏன்னா இங்க கீழே இருக்கிறது 8 ஸ்கொயர் இருக்கு, மேலே இருக்கிறது 8 கியூப் இருக்கு. ஸோ கட் பண்ணா 8 மட்டும் இருக்கும். அப்போ உங்களுக்கு அசல் எவ்வளவு, 8, அது கூட ஒரு 4 0 சேர்த்து விட்டுருங்க. 4 0 சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வரும், 80,000 ரூபாய். ஓகேவா? ஸோ 80,000ங்கிறது ஆப்ஷன் டி. ரொம்ப சிம்பிளா கட் பண்ணுங்க. உட்காந்து 2ஆம் வாய்ப்பாடுலாம் உட்காந்து கட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்ல ரொம்ப டைம் ஆகிரும். டைரக்டா இங்க 8 ஸ்கொயர் இருக்கு, இது 512ங்கிறது 8 கியூப். ஸோ 2ஐயும் கட் பண்ணிட்டு 8 அப்படி போட்டுடலாம். ஸோ 80,000 ரூபாய். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த ஃபார்முலாவை எப்பவுமே மறக்காதீங்க. இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். இதுக்கு வேற எந்த ஷார்ட்கட்டுமே தேவையில்லை. டைரக்டா அந்த 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சில சம்ல கேட்பாங்க. சில சம்ல இப்போ இந்த சம்ல என்ன கேட்டிருந்தாங்க, அசல் கேட்டிருக்காங்களா, ஸோ அது ஒன்று கேட்பாங்க. 2 இன்னொரு இதுல என்ன கேட்பாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்பாங்க. மொத்தம் 3 தான். இந்த 3ஐயுமே இதே ஃபார்முலாலே போட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்போ, டைம் பீரியட் வந்து 2 இயர்ஸ் இருக்கும்போது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, in a shop applied bill for 1 lakh, the difference between a discount of 30% and 2 successive discounts of 25% and 5% is. ஒரு கடையில் 1 லட்சத்துக்கான ரசீதை கொடுத்தார். 30% தள்ளுபடிக்கும் 25% மற்றும் 5% என்ற 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான சம் தான். இப்போ என்னன்னா 1 லட்சம் ரூபாய் தான் பொருளோட பிரைஸ். ஓகேவா, 1 லட்சம் ரூபாய் தான் பொருளோட பிரைஸ். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னா 30% தள்ளுபடி. ரெண்டாவது ஒரு தள்ளுபடி இருக்கு, அது என்னன்னா 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகள் 25% 5% இருக்கு. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் உங்களுக்கு ஓவரால் தள்ளுபடி.
ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து தள்ளுபடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இந்த தொடர்ச்சியான தள்ளுபடியை சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக கொண்டு வரலாமா? கொண்டு வந்தால் எப்படி பண்ணணும்? சிங்கிள் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி தொடர்ச்சியான தள்ளுபடி கொடுத்தாங்கன்னா ஒற்றை தள்ளுபடியாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? -25. எதுக்கு மைனஸ் போடுறேன்? இது தள்ளுபடிங்கிறதுனால -25 -5. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 25 × 5 டிவைடட் பை 100 கிடைக்கும். ஸோ -30 ப்ளஸ் 25 5 125 கீழே 100 இருக்கு, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 1.25 கிடைக்கும். புரியுதா? இதை வந்து உட்காந்து 5 வாய்ப்பாடெல்லாம் உட்காந்து கட் பண்ணாதீங்க, டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க. 25 5 125 இங்கே டிவைட் பை 100 இருக்கு, அப்புறம் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 1.25 டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சா? ஸோ -30 ப்ளஸ் 1.25. ஸோ 30ல் 1 போனால் எத்தனை? 29. 29ல் ஒரு 0.25 போகுது, அப்போ என்ன வரும்? 28.75. 28.75. ஓகே, ஸோ இதுதான் என்னது? ஒற்றை தள்ளுபடி. அப்போ இந்த ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணி ஒரே தள்ளுபடியா கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 30% தள்ளுபடிக்கும் இந்த இதோட ஒற்றை தள்ளுபடி இருக்கு இல்லையா, அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 30 மைனஸ் 28.75 மைனஸ் பண்ண என்ன வரும்? 30ல் 28 முக்கால் போனா என்ன, அந்த மாதிரி யோசிங்க. ஃபர்ஸ்ட் 30ல் 28 போனா எவ்வளவு வரும்? 30ல் 28 போனா எத்தனை வரும்? 2 வரும். 2ல் ஒரு முக்கால் போச்சு அப்படின்னா என்ன வரும்? 1.25 வரும். அப்படியும் டைரக்டா இது பண்ணலாம். அப்படி கால்குலேட் பண்ண தெரியலனா இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ கடன் கொடுத்தீங்கன்னா இங்க என்ன வரும்? 9 இருக்கும், இங்க 10 இருக்கும். 10ல் 5 போனா 5, 9ல் 7 போனா 2, திருப்பி என்ன வரும்? இங்க 1 இருக்குமா? 9ல் 8 போனா 1. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுங்க. 30 இருக்கு, இங்க 28 இருக்கு. 30ல் 28 போச்சு அப்படின்னா 2 வரும். திருப்பி 2ல் முக்கால் போச்சு, 2 ரூபாயில முக்கால் ரூபாய் போச்சுன்னா எவ்வளவு வரும்? 1.25 ரூபாய். ஸோ 1.25 அவ்வளவுதான். அப்ப தள்ளுபடி எவ்வளவு? 1.25%. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? ரெண்டு தள்ளுபடிக்கும் உள்ள வித்தியாசம் 1.25%. எனக்கு பர்சன்டேஜ்ல வேண்டாம், எனக்கு அமௌண்ட்ல வேணும். ஓகேவா? அப்ப அந்த 1 லட்சத்துல 1.25%ங்கிறது எவ்வளோன்னு பாருங்க. ரொம்ப ஈஸி. ஸோ 1 lakh அதில் 1.25. ஸோ 1.25 டிவைட் பை 100ன்னு போட்டுடலாம். ஸோ 2 0 கட் பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே 2 டிஜிட் இருக்கு, 2 டிஜிட்டுக்கு 2 0வையும் கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 1250 ரூபாய். அப்போ தள்ளுபடி எவ்வளவு? ரெண்டு தள்ளுபடிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னா 1250 ரூபாய். ஸோ 1250ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா புரியுதா? ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 30%. இப்போ டைரக்டா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 25 5ன்னு கொடுக்காம 30%க்கும் 5%க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 - 5 25ன்னு போட்டுடலாம். ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க? சக்சசிவ் டிஸ்கவுண்ட்டை ஒரு சிங்கிள் டிஸ்கவுண்டா மாத்தணும். தொடர்ச்சியான தள்ளுபடியை ஒற்றை தள்ளுபடியா மாத்திட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் எடுக்கணும். டிஃபரன்ஸ் எடுத்துட்டு அதோட விட்டுறக்கூடாது, அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ கொடுத்துருக்க மொத்த அமௌண்ட்ல 1.25% என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகே, கிளியரா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, போன கொஸ்டின் மாதிரி தான். The successive discount of 10%, 30%, 25% is equivalent to a single discount of. ஓகே, ஸோ இதோட சிங்கிள் டிஸ்கவுண்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 10%, 30% மற்றும் 25% என்ற தொடர்ச்சியான தள்ளுபடிகளோட ஒற்றை தள்ளுபடி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இது ரெண்டே எடுங்க. ஸோ இதுக்கான சிங்கிள் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட்டு x + y + xy டிவைடட் பை 100. ஓகே, ஸோ மேலே நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த கொஸ்டின்ல, இதுதான் அதுக்கான ஷார்ட்கட்டு. எக்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட், ஒய்ங்கிறது ரெண்டாவது நம்பர். இப்போ என்ன இருக்கு? 10%, இங்கே வந்து 30% இருக்கா? ஸோ அப்போ இது ரெண்டையும் வச்சு என்ன எழுதலாம்? தள்ளுபடிங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கணும். -10 -30 அப்படி இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 10 × 30 டிவைடட் பை 100. ஸோ 2 0வும் கட் ஆகிரும். ஸோ 30 10 40. ஸோ -40 + 3ன்னு இருக்கும். உங்களுக்கு தள்ளுபடி என்ன வரும்? 37% இருக்கும். தள்ளுபடி என்ன வரும்? 37% கிடைக்கும். ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன்? இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி 37% கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த 37ஐயும் இந்த 25ஐயும் நான் மெர்ஜ் பண்ணேன் அப்படின்னா, இதே மாதிரி இதுல போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒற்றை தள்ளுபடி கிடைச்சிருமா? ஸோ மெர்ஜ் பண்ணுங்க. ஒரு தள்ளுபடி வந்து 37%, இன்னொரு தள்ளுபடி வந்து எவ்வளவு? 25%. ஓகே, ஸோ 25%. ஸோ இதை ஒற்றை தள்ளுபடியா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? அகைன் இந்த ஃபார்முலால போடுங்க. இது ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட். நிறைய இடத்துல இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, x + y + xy டிவைடட் பை 100. xங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன், yங்கிறது செகண்ட் ஒன். சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 37%, இங்கே 25%. ஸோ -37 -25, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 37 × 25 டிவைடட் பை 100.
ஓகே. ஸோ 37 5 எத்தனை 42, 42 20 எத்தனை 62. ஸோ -62. இதை மல்டிப்ளை பண்ணிடுவோமா? ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டுனாலும் பண்ணுங்க, அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க, இல்லைனா ஒரு 25 25 4 25 100ன்னு கட் பண்ணிட்டு 37 டிவைட் பை 4 அப்படியும் கட் பண்ணுங்க. ஸோ இல்லைனா மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 7 35 15 7 2 14 7 7 5 12. ஸோ 32க்கு 2 மீதி 3 6 6 3 9. ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 9.25ன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ ப்ளஸ் 9.25. ஸோ இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 62 மைனஸ் 9.25. ஸோ என்ன வரும்? 5 7. ஸோ திருப்பி 11ல் 9 போனால் 2. ஸோ 52.75 கிடைக்கும். ஸோ 52.75 ரவுண்டாக சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து ஹோலா தானே சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அருகில் உள்ள முழு எண்ணுக்கு சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அருகில் உள்ள முழு எண் 52.75 ரவுண்டா நான் எப்படி சொல்லலாம்? 52.7 53% நான் சொல்லிடலாமா? அப்போ தள்ளுபடி எவ்வளவு? 53% வந்து தள்ளுபடி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் ஒற்றை தள்ளுபடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா. x + y + xy / 100. ரெண்டு இது கொடுத்தாங்க. வெறும் 10% 30%க்கு மட்டும் ஒற்றை தள்ளுபடி எவ்வளவு? 37% கொண்டு வந்துட்டோமா? இப்போ 3 இது கொடுத்ததுனால இதுல வர ஆன்சரையும் அந்த ஒன்று தனியாக நிற்கி பார்த்தீங்களா, அதையும் எடுத்துட்டு வந்து இதே இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா அதுவும் மெர்ஜ் ஆகி உங்களுக்கு ஒற்றை தள்ளுபடி கிடைச்சிரும். ஸோ எவ்வளோ வந்துச்சு? 53%. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி தான் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499 தான். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. இதில் இருக்க கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இதில் மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு எல்லாமே கவர் ஆகும். ஓகேவா? இதை பற்றி நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இது ஆப் டவுன்லோட் பண்ணது உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும். அதுக்கு ஒரு ஓடிபி வரும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆப்பில் லாகின் ஆகிடுவீங்க. ஸோ அதில் வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த மெசேஜில் ரிப்ளை பண்ணுங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஆப்பில் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வெறும் 1499 மட்டும் பே பண்ணால் போதுமானது. இல்லை டீமுக்கு நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணலாம். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 904333 79345 இல்லைனா 7806854288. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ எல்லா சோர்ஸுமே நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் நோட் பண்ணலைன்னா நோட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் டீமோட நம்பர் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸை ஓப்பன் பண்ணி கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரயில்வே படிக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபோல்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சினா அதுக்கான ஃபோல்டர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப இன்னும் டைம் இல்லை, இன்னும் ஒரு 3 to 4 months தான் டைம் இருக்குது. ஸோ சிலபஸ் முடிக்காதவங்க சிலபஸ் முடிங்க. அதே மாதிரி டெஸ்ட்டு போடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆப்பில் ஆர்பிஎஃப் அண்ட் ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஆர்பிஎஃப் அண்ட் ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி கோர்ஸோட ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோவும் நான் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னொரு 2 days கோர்ஸோட
ஃபீஸும் இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸை 1499 ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்பு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.